வணக்கம். வில்வ துளசி எங்கள் குழு சார்பில் மற்றொரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த சேனலோட நோக்கம் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தெரியும். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்களாக சொல்கிறேங்க. இந்த சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிச்சத்துக்கு வராத பல புராதனமான பழைய திருக்கோயில்கள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அல்லது நாயன்மார்களால் பாடல் பெற்ற திருத்தலங்களையும் தேவார வைப்பு தலங்களையும் தங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறதாங்க. அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் அருள்மிகு புஷ்பவல்லி அம்பாள் சமேத பிரம்ம ஞானபுரீஸ்வரர் திருக்கோயில் கீழக்குறுக்கை. கீழக்குறுக்கை இது எங்கெங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிலும் பட்டீஸ்வரத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறதுங்க. இத்தலத்து மூலவர் பிரம்ம ஞானபுரீஸ்வரர், அம்மன் புஷ்பவல்லி தாயார், தீர்த்தம் சந்திர புஷ்கரணி. இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். சிவனுக்கும் அம்மனுக்கும் எதிரில் உள்ள 2 நந்தியும் ஒரே மண்டபத்தில் அமைந்திருப்பது இத்திருக்கோயிலின் மிகச்சிறப்பாக கருதப்படுகிறது. கோயிலின் திருச்சுற்றில் விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், மனைவியுடன் அதிகார நந்தி, இரட்டை பைரவர், சூரியன், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்க்கை, அர்த்தநாரீஸ்வரர் சந்நிதிகள் மிகச் சிறப்பாக காட்சியளிக்கிறது. மிகவும் சிதிலமடைந்த நிலையில் இருக்கும் இந்த திருக்கோயில் திருப்பணிகள் செய்ய துவங்கப்பெற்று ஏதோ சில காரணங்களால் தற்பொழுது தடைபட்டு நின்றிருக்கிறது. 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்திலே இந்த திருக்கோயில் கட்டப்பட்டிருக்கலாம் என அங்குள்ள கல்வெட்டுக்கள் கூறுகிறது. கோரக்க சித்தர் சிவாலய யாத்திரை சென்ற பொழுது இத்தலத்திற்கு வந்திருக்கிறார். ஒரு மடத்தில் அவர் தங்கியும் இருக்கிறார். அங்கு ஏற்கனவே பல பக்தர்கள் தங்கி இருந்திருக்கின்றனர். அசதியில் நன்றாக உறங்கிவிட்டார் சித்தர். நள்ளிரவில் திடீரென விழிப்பு ஏற்றவே கோரக்கருக்கு அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. ஆம், தன் அருகில் ஒரு பெண் படுத்திருப்பதையும் அவளது சேலை தலைப்பு தன்மேல் கிடப்பதையும் கண்டு மிகவும் வருந்தியிருக்கிறார் கோரக்கர். இதற்கு பிராயச்சித்தமாக தன் 2 கைகளையும் வெட்டிவிட்டார். பின்னர் அந்த மடத்திலேயே சில காலம் தங்கி அங்குள்ள சந்திர புஷ்கரணியிலே நீராடி வெட்டுப்பட்ட கைகளால் தாளம் போட்டு ஞானபுரீஸ்வரரையும் புஷ்பவல்லியையும் வணங்கி வந்திருக்கிறார். கோரக்கரின் பக்தியிலே மகிழ்ந்தார் சிவன். சிவனின் அருளால் சித்தருக்கு மீண்டும் கை கிடைத்திருக்கிறது. கோரக்கரின் கை வெட்டுப்பட்ட தலம் என்பதால் இவ்வூருக்கு கோரக்கை எனவும், தனது குறுகிய கைகளால் பூஜை செய்ததால் குறுக்கை எனவும் பண்டைய காலத்தில் வழங்கப்பட்டு அதுவே மருவி தற்பொழுது கொற்கை என மாறிவிட்டது. இது மட்டுமல்லாமல் பிரம்மனிடம் இருந்த வேத திரட்டுக்களை மது மற்றும் கைடபம் என 2 அரக்கர்கள் கடலுக்கடியிலே ஒளித்து வைத்து விட்டனர். இதை மகாவிஷ்ணு மீட்டு கொடுத்தார். இருந்தாலும் பிரம்மனால் முன்பு போல் இயல்பாக படைப்பு தொழிலை செய்ய முடியவில்லை. எனவே அவர் விஷ்ணுவின் ஆலோசனைப்படி இத்தலம் வந்து சந்திர புஷ்கரணியிலே நீராடி அடிப்பிரதர்ஷனம் செய்து சிவனை வழிபட்டு வந்திருக்கிறார். ஒரு ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திர திருநாளில் சிவன் பிரம்மனுக்கு ஞானம் கொடுத்தார். இதனால்தான் இக்கோயிலின் இறைவர் பிரம்ம ஞானபுரீஸ்வரர் என வழங்கப்படுகிறார். பிரம்மனுக்கு ஒரு அவிட்ட நட்சத்திர தினத்திலே ஞானம் கிடைத்ததால் இத்தலம் அவிட்ட நட்சத்திரத்திற்கே உரிய தலமாக மாறிவிட்டது. எனவேதான் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அடிக்கடியோ தங்களது பிறந்த நட்சத்திர நாளிலோ ஆவணி அவிட்டத்தின்றோ இங்கு அடிப்பிரதிஷ்டம் செய்து வழிபாடு செய்தால் தலையெழுத்தே மாறிவிடும் என்பது ஐதீகம். குழந்தைகளின் கல்வி அறிவு, வியாபார விருத்தி, மன உளைச்சல் நீங்க, தோஷங்கள் நிவர்த்தமாக இங்கு வழிபாடு செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. கைரேகை போல ஒவ்வொருக்கும் காலுக்கும் ரேகையானது உண்டு. இந்த கால்ரேகை இத்தலத்தில் படும்படி அவிட்ட நட்சத்திர தினத்திலே அடிப்பிரதிஷ்டம் செய்து வந்தால் போதும், நமக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது. நமது பிரார்த்தனைகள் சரிவர முந்திரி பருப்பு மற்றும் நிலக்கடலை இவை 2ஐயும் கலந்து மாலை கட்டி வெளி மண்டபத்திலே இருக்கும் இரட்டை நந்திக்கு அணிவித்து பிரார்த்தனை செய்தால் நினைத்த காரியம் நடக்கும் என்பது இங்கு தொன்னம்பிக்கையாக இருக்கிறது.
சிதிலமடைந்த இந்த கோயிலை மீண்டும் மீட்டெடுக்க நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் எங்களது குறிக்கோள். நான் ஒவ்வொரு காணொலியிலையும் சொல்கிறதாங்க, பழைய திருக்கோயில்கள் புராதனமான திருக்கோயில்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தா போதுங்க. புதிய திருக்கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது இந்த கோயில்கள் மட்டுமல்ல, நம்ம நாடும் இந்து மதமும் வளர்ச்சியடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமுமே கிடையாதுங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். ஆதரவு தந்தாலே போதுங்க, இந்த கோயிலானது தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வதோடு மட்டுமில்லாமல் இந்த கோயிலில் பணியாற்றும் ஊழியர்களின் வீட்டில் ஒரு நாள் அடுப்பு எரியும் அப்படிங்கிறதான ஒரு நிதர்சனமான உண்மை. இதே மாதிரியான பழைய கோயில்களுக்கு புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும், ஆதரவு தர வேண்டும். தருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தாங்க இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். இதை மாதிரி கோயிலில் நீங்கள் வாருங்கள், வேண்டுங்கள், வரம் பெறுங்கள். மற்றொரு அழகிய திருத்தல உங்களை நான் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணுவீங்களா?